ஹாய்! இன்னைக்கு நம்ம விளாக்ல கள்ளழகர் கோயில் பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா நாங்க மதுரைக்கு போயிருந்தோம். மதுரையிலிருந்து 18 to 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் இருக்கு. எக்ஸாக்ட்டா பழமுதிர்ச்சோலை மலையோட அடிவாரத்துல கள்ளழகர் கோயிலும், மலையோட உச்சியில 6 படையில ஒண்ணான பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலும் இருக்கு. நாங்க மார்னிங் ஒரு 8:30க்குலாம் ரீச் ஆனதுனால பெருசா கிரவுட் இல்ல. அதனால ரொம்பவே ப்ளசன்ட்டா இருந்துச்சு. கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே எல்லாத்துக்குமே தனித்தனியா ஸ்பேஸ் இருந்துச்சு. பார்க்கிங்க்கு, காது குத்துறவங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கோயிலோட தீர்த்த குளம் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. கள்ளழகர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியோட கோயில் இருக்கு. இது வந்து ஒரு காவல் தெய்வமா எல்லாருமே வழிபடுறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆடி மாசம் மட்டும்தான் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். மற்ற டைம்ல எல்லாமே இந்த டோர் க்ளோஸ்ல தான் இருக்கு. நான் போனப்பவும் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. அந்த டோர்ல மட்டும் அந்த அரிவாள், துண்டு அதெல்லாம் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் நம்ம அந்த கோயில் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ள போலாம். அதுக்கப்புறமா உள்ள நம்ம போனோம்னா கள்ளழகரோட அந்த மண்டபம் இருக்கும். திருக்கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கல்யாணம் பண்றவங்க, காது குத்துறவங்கலாம் அத வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம உள்ள போயிட்டு கள்ளழகரை பார்க்கலாம். நான் மார்னிங் இயர்லியா போனதுனால க்ரௌட் இல்லாததுனால ரொம்ப கிட்டவே சாமிய பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோயிலோட சைட் பேக்ல இந்த யானைய வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு யானையோட பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பேபிஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா குழந்தைங்க வந்து யானை பார்ப்பாங்க. அண்ட் எனக்கு டைம் இல்லாததுனால என்னால பழமுதிர்ச்சோலை போக முடியல. நான் இங்க மட்டும் போயிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.